முருகாசரணம் கந்தபுராண தொடர்ச்சியை யாரெல்லாம் கேட்குறீங்க? நீங்கள் எல்லாரும் ரொம்ப பாக்கியசாலிகள். ஏன்னா உங்களோடு சேர்ந்து முருகப்பெருமானும் கந்தபுராண தொடர்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்காருங்க. ஒவ்வொரு நாள் வீடியோ பதிவிலும் பல அற்புதங்கள் நடந்து கொண்டு இருக்குங்க. அதனால் அம்பாலோட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஈசனே இதில் என்ன ஒரு விஷயம் தெரியுமாங்க? நம்ம சேனலில் கந்தபுராணம் வந்ததுலேருந்து வியூஸ் போகுது, மக்கள் பார்க்குறாங்க இல்லை, இதெல்லாம் எனக்கு இப்போலாம் கவலையே இல்லைங்க. ஏன்னா சாஷ்டாங்கமாக ஐயன் இங்கே இருந்து கேட்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒன்று போதும் நமக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த பதிவானதை கந்தபுராண பகுதியானதை கேட்குறவங்க நீங்கள் எல்லாருமே உண்மையாகவே பாக்கியசாலிகள். இன்னும் கேட்காம இருக்கக்கூடிய அனைவரும் கூடிய விரைவில் கேட்கணும். அவங்களுக்கும் இறைவனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி நான் கந்தபெருமான மனசார வேண்டிக்கிறேன். அதாவது இந்த ராசிக்காரங்க வழிபாடு செய்யாதீங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா இல்லாத துயரமெல்லாம் சேரும், கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் அனுபவிப்பீங்க. அப்படியே காலத்துக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். எப்போ ஒருவன் முருகப்பெருமானுடைய பக்தனாக இருந்து நான் முருகப்பெருமான வழிபாடு செய்து தான் நான் சாகணும்னு விதி இருக்குது அப்படின்னா இதை விட வேற என்ன வேணும் வாழ்க்கையில? பெருமான் முருகனை வழிபாடு செய்தே என் உயிர் போகட்டும் அப்படின்னு எவன் ஒருவன் துணிந்து முருக பக்தியில ஈடுபடுறானோ அவன்தான் ஒரு சிறந்த பக்தனாவான். கருணை கடவுளாக இருக்கக்கூடிய கந்தபெருமான் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது யாரு? திருப்புகழை பாட பாட வாய்மணக்கும் கந்தபுராண தொடர்ச்சியை கேட்க கேட்க நமக்கு முருகன் அருள் கிட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.